ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஹோலி ஓன்ட் சீரிஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து எந்தெந்த வழியில் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற டாப்பிக்கில் மோட்ஸில் என்னென்ன மோட்ஸில் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கடைசி இது வந்து ஹோலி ஓன்ட் சப்ஸ்டேரிஸ் அப்படின்ற டாப்பிக் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஹோலி ஓன்டு சப்ஸ்டேரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது, ஓகேவா? அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுது, ஃபாரினில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புது கம்பெனியை உருவாக்குறது. அப்போது யார் வந்து பேரண்ட் கம்பெனியாக இருப்பாங்க? பேரண்ட் கம்பெனினா என்ன? முதன்மையான கம்பெனியாக யார் இருப்பாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் முதன்மையான கம்பெனி. அதனுடைய துணை கம்பெனியை, அதாவது சப்ஸ்டேரின்னு சொல்கிறோம், அதனுடைய துணை கம்பெனியாக தான் வந்து ஃபாரினில் வந்து அவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. அந்த ஃபாரினில் இருக்கிற கம்பெனி முழுக்க யாருடைய தலைமையில் வந்து நடக்கும் அப்படின்னா, இந்த பேரண்ட் கம்பெனி, நம்ம இந்தியாவிலேருந்து நடக்கக்கூடிய அந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் கம்பெனி. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி தான் பேரண்ட் கம்பெனி. அவங்க வந்து முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது இவங்களுடைய துணை கம்பெனியாக வந்து ஃபாரினில் வந்து அது உருவெடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி ஓன்டு சப்ஸ்டேரி. முழுக்க இவங்களுடைய தலைமை கீழே அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதன் மூலியமாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை உருவாக்க முடியும். திஸ் என்ட்ரி மோட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இஸ் ப்ரிஃபர்டு பை கம்பெனிஸ் விச் வாண்ட் டு எக்ஸைஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தேர் ஓவர்சீஸ் ஆப்ரேஷன்ஸ். ஒரு ஃபாரினில் ஒரு கம்பெனியை நம்ம ஆரம்பித்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ஓன்டு சப்சிடரிஸ். இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர்னா கூட ஃபாரினில் அந்த கம்பெனி இருக்கும், நம்ம கம்பெனி இங்கே இருக்கும், ரெண்டும் இணைஞ்சு செயல்படும். அவங்க என்ன பர்செப்ஷன், பிஸ்னஸில் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ, நம்ம என்ன முடிவு எடுக்குமோ அது ரெண்டும் இணைந்து காமனாக இருக்கிற ஒரு முடிவு தான் அவங்க எடுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் கம்பெனி, இங்கே இருக்கிற கம்பெனி என்ன டிசைட் பண்ணுதோ அந்த டிசிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் அவங்க உருவாக்கக்கூடிய புது பிஸ்னஸ்க்கும் அந்த டிசிஷன்ஸ் தான் அங்கே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? பேரண்ட் கம்பெனிக்கிட்ட இருக்கும். அப்போ ஃபாரினில் வந்து ஒரு புது கம்பெனியை ஆரம்பித்து ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் இவங்க கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே நடக்கும். அதுதான் வந்து ஹோலி ஓன்டு சப்ஸ்டேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். The parent company acquires full control over the foreign company by making 100% investment in the equity capital. அதாவது அந்த முழுக்க அந்த கம்பெனிக்கு முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க தான் போட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்விட்டி கேபிட்டல். மொத்தமே வந்து இவங்க தான் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாரினில் ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய தலைமை கம்பெனி எங்கே இருக்குது? நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் இருக்குது. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி தான் பேரண்ட் கம்பெனி. ஃபாரினில் இருக்கக்கூடிய இவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனி தான் வந்து முழுக்க இவங்களுடைய கண்ட்ரோலில் உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் ஹோலி ஓன்டு சப்ஸ்டேரி கம்பெனி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹோலி ஓன்டு சப்ஸ்டேரி இன் எ ஃபாரின் மார்க்கெட் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் எய்தர் ஆஃப் 2 ways. ஸோ இந்த ஹோலி ஓன்டு சப்ஸ்டேரி வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் மார்க்கெட்டில் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் அப் எ நியூ ஃபார்ம் ஆல் டுகெதர் டு ஸ்டார்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் எ ஃபாரின் கண்ட்ரி, ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் எ க்ரீன்ஃபீல்டு வெஞ்சர். அதாவது ஒரு புது கம்பெனியே வந்து ஒரு புது நிறுவனத்தையே வந்து அங்கே உருவாக்கி அங்கே இவங்களுடைய செயல்பாடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனி ஆப்ரேஷன்ஸும் இவங்களுடைய கண்ட்ரோல் இருந்து நடக்கும். ஓகேவா? அந்த ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கும். அதுதான் வந்து அது ஒரு விதத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது. இதை வந்து க்ரீன்ஃபீல்டு வெஞ்சர்னு சொல்லுவாங்க. இன்னொரு வழியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அக்வைரிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்ம் இன் த ஃபாரின் கண்ட்ரி அண்ட் யூஸிங் தட் ஃபர்ம் டு மேனுஃபேக்சர் அண்ட் ஆர் ப்ரமோட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இன் த ஹோஸ்ட் நேஷன். இப்போ ஆல்ரெடி ஃபாரினில் ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அந்த கம்பெனி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனியை நம்ம அக்வயர் பண்ணிடுறோம், அதாவது நம்ம அதை வாங்கிடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது யாருடைய கண்ட்ரோலில் அந்த கம்பெனி நடக்கும்? நம்ம வாங்கினவங்களுடைய
கம்பெனியினுடைய கண்ட்ரோலில் தான் வந்து அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து செயல்படும் இல்லையா. அப்போது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் இங்கே லோக்கல் கம்பெனி, தட் இஸ் த பேரண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணும், தங்களுடைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம கண்ட்ரிக்கே வந்து என்ன பண்ண முடியும், அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃபாரின்லேயும் பிஸ்னஸ் பண்ண முடியும், இங்கேயும் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹோலி ஓன்டு சப்சிடரிஸ் அந்த கம்பெனி லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, major advantages of a wholly owned subsidiary in a foreign country are as follows. The parent firm is able to exercise full control over its operations in foreign countries. இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் கம்பெனி எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபாரினில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்தியாவில் இருக்கிற அந்த கம்பெனி ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புது ஃபேர்மை வந்து ஒரு புது நிறுவனத்தை உருவாக்குறாங்க, ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி ஓன்டு சப்சிடரி. ஏன் ஹோலி ஓன்டு சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு கம்பெனி ஃபாரினில் ஒரு கம்பெனியை உருவாக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை தான் நம்ம பேரண்ட் கம்பெனின்னு அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலில் தான் அந்த ஃபாரினில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியினுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபுல் கண்ட்ரோலும் பேரண்ட் கம்பெனி கிட்ட இருக்கிறதுனால அதுக்கு தான் நம்ம ஹோலி ஓன்டு சப்சிடரி, இந்த பேரண்ட் கம்பெனியினுடைய துணை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த பேரண்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், முழுக்க அந்த கம்பெனியுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்ட்ரோல் இருந்து தான் எல்லா ஒர்க்குமே அங்கே நடக்கும். ஸோ இது வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரிஸ் அப்படின்ற பிஸ்னஸில் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Since the parent company on its own looks after the entire operations of foreign subsidiary, it is not required to disclose its technology or trade secrets to others. இப்போது நம்ம இன்னொரு இப்போ நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஃபாரினில் இருக்கிற ஒரு கம்பெனியோட இணைந்து செயல்படும் பொழுது கம்பெனியினுடைய சீக்ரஸி ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும் ஈஸியாக வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஹோலி ஓன்டு சப்சிடரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் கம்பெனியினுடைய ஃபுல் கண்ட்ரோலில் தான் அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது கண்ட்ரோல் பூராவுமே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்றத பட்சத்தில் கண்டிப்பாக கம்பெனியினுடைய சீக்ரஸி வந்து வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் வந்து இங்கே கிடையாது. இது வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. இப்போது லிமிட்டேஷன்ஸ், இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the parent company has to make 100% equity investments in the foreign subsidiaries. ஆனால் என்ன, இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட் கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் கம்பெனி ஃபாரினில் வந்து ஒரு கம்பெனி உருவாக்குது அப்படின்னா முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லுமே 100% யார் தான் இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த பேரண்ட் கம்பெனி தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். திஸ் ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இஸ் தேர்ஃபோர் நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஃபர்ம்ஸ் விச் டு நாட் ஹாவ் இனஃப் ஃபண்ட்ஸ் வித் தெம் டு இன்வெஸ்ட் அப்ராட். ஸோ பெரிய லெவல் கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு அதிக அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஃபாரினில் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவே ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனியாக இருந்தாலோ இல்லை வந்து மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருந்தாலோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து இருக்காது, பணம் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாராலையுமே வந்து ஃபாரினில் போய் ஒரு ஹோலி ஓன்டு சப்சிடரியை வந்து ஒரு பிஸ்னஸை கொண்டு போய் பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, since the parent company owns 100% equity in the foreign company, it alone has to bear the entire losses resulting from failure of its foreign operations. இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனியில் நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம், கண்ட்ரோல் பூரா பேரண்ட் கம்பெனி லோக்கல் கம்பெனி இந்தியாவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபாரினில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் மாறும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கம்பெனி பேரண்ட் கம்பெனி தான் 100% அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னும் பொழுது இன்கேஸ் அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு
சேஞ்சஸ், எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், பொருளாதார ரீதியாக ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டோ, இல்லை நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு லாஸ் வந்துருச்சு பிஸ்னஸ்க்கு அப்படின்னா, அது முழுக்க முழுக்க வந்து அந்த லாஸை யார் தான் பேர் பண்ணணும்? இந்த பேரண்ட் கம்பெனி தான் பேர் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். இதுவே ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா 2 பேருமே அந்த லாஸை ஈக்குவலாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த ஹோலி ஓன்டு சப்சிடரி பிஸ்னஸ் பண்ணும்பொழுது பேரண்ட் கம்பெனி தான் முழுக்க முழுக்க அந்த கம்பெனியோட கண்ட்ரோலை வச்சிருக்கிறதுனால பேரண்ட் கம்பெனி தான் அந்த லாஸ் எல்லாத்தையுமே பேர் பண்ணி ஆகணும். Okay, some countries are averse to setting up of 100% wholly owned subsidiaries by foreigners in their countries. Averse அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஃபாரின்காரனுடைய கம்பெனி வந்து நம்ம நாட்டில் இருக்குது. அவன் வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக நடந்துக்கிறான். அவன் வந்து ரொம்ப கடுமையாக அந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப வந்து நம்ம பிஸ்னஸ், நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை பாதிக்க அளவுக்கு கூடிய அளவுக்கு அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கலில் இருக்கிற கம்பெனிஸ்க்கெல்லாம் என்ன ஆகும்? ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல தான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரினில் போய் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வேறு கண்ட்ரியில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கான் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஒரு வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்கும். காம்படிட்டிவ்னஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து போட்டி உணர்வு, வெறுப்பு எல்லாமே வர ஆரம்பிக்கும். திஸ் ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் தேர்ஃபோர் பிகம் சப்ஜெக்ட் டு ஹையர் பாலிட்டிக்கல் ரிஸ்க்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? இந்த மாதிரி பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணும்பொழுது, அதாவது ஹோலி ஓன்டு சப்சிடரி பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து மற்ற கம்பெனிகள்லாம் மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கம்பெனி எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், அந்த கம்பெனி எப்படியாவது மூடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசியல் ரீதியாகவும் அவங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் ரிஸ்க் அப்படின்றது வந்து அதிக அளவில் இந்த பிஸ்னஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஓன்டு சப்சிடரியில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.